இவன் தூங்கும் போது இட்லியை ஊற்றி வச்சுட்டு வந்துடும். இல்லைன்னா அவன் எந்தினதுக்கப்புறம் வேலையே செய்ய விட மாட்டான். சட்னி கூட அப்புறமா பொறுமையாக ரெடி பண்ணிக்கலாம். லேட்டாக தானே சாப்பிடுவோம். இட்லியை ஊற்றி வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். பக்கத்தில் அப்படியே டீயை வச்சுட்டு வந்துடும். தூங்குறத பாரு 2 பேரும். மூஞ்ச பாரு, அப்படியே அப்பா கிட்ட போய் ஒட்டிக்கிறான் பாரு. மூடு. பாத்திரத்தை இங்கே தானே வச்சோம். டீ போட இங்கே பாத்திரம் இங்கே தானே வச்சோம். எப்படிதான் இவருக்கு மூக்கு இருக்கும்னு தெரியாது. எந்தி அங்கிருந்து கொஞ்சம் தான் கிச்சன் வரைக்கும் வந்து அந்த மாவை தான் இட்லி சட்டியில ஊத்தி வச்சிருக்கேன். அதுக்குள்ள கத்துறான் பாரு. ஷோ கடவுளே, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நான் பால் வச்சு அடுப்புல வச்சுட்டு வந்துருவேன். ஏன்னா இப்படி பண்றவனோ என்ன. ஷோ வந்துட்டேன். அட பாவி, மறுபடியும் கண்ண முடி தூங்கிட்ட. அதுக்கு அமைதி தூங்கிருக்கலாம்டா. எதுக்குடா எதுக்குடா முழிச்ச, எதுக்குடா அழுத? இல்ல எனக்கு புரியல, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எந்தி அழுதுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாரு. டேய், உன் அப்பா பேசுறேன், கொஞ்சமாச்சும் மதிக்கிறேன்னு என்ன? டேய், சரிடா, நல்ல மரியாதை அப்பனுக்கு. டேய், உன்கிட்ட தானே பேசுற. எந்தி கத்தி எழுப்பி விட்டுட்டு தூங்குறத பாரு. புரியுதுடா, புரியுது. அங்க என் அம்மா மட்டும் கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, நீ மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அலாரம் வச்சு எழுப்பிடுறியோ? நல்லாதான்டா, சூப்பர் பார்ட்னர்ஷிப். 2 பேரும் இப்படியே வேலை செய்யுங்க, விளங்கிடும். நல்ல ஆளுதான் பாரு, தூங்கிட்டு இருக்கிறத எழுப்பி விட்டுட்டு. தூங்கிட்டான், அழுதான், தூக்கி மடியில வச்சேன், தூங்கிட்டான். ஓ, பசிக்கு அழுதுறப்பானா இருக்கும், அதனாலதான் தூக்கணும்னே அமைதியா இருக்கான். பால் தருவீங்கன்னு சொல்லி. நானா? அவன் அப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு சொன்னேன். கொடுங்க. இல்ல, அவன் அழுகாம தானே இருக்கான், நான் வச்சுக்கிறேன். வேற எதனா வேலை இருந்தா நீ போய் பாரு. இல்ல நீங்க கொடுங்க, நான் அவனுக்கு பால் கொடுத்துட்டு போறேன். இல்லன்னா அழுதுகிட்டே இருப்பான். சரி. பிரியா, பிரியா. கேக்குது. என் மேல கோவமா இருக்கியா? நான் யாரு உங்க மேல கோவப்பட? எனக்கு யாரு மேலயும் கோவம் இல்ல. சும்மா கோவமா இருக்கேன் அதுவா இருக்கான்னு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். உங்களை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்றேனா? அப்புறம் என்ன, உங்க வேலையை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. சும்மா எதையாச்சும் கேட்டுக்கிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க, அதுவே போதும். நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, நீங்களும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவ்வளவுதான். உங்ககிட்ட இருந்து நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல, நீங்களும் என்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்க. சும்மா கோவமா இருக்கியா அதுவா இருக்கியான்னு சொல்லிட்டு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இருந்துக்கோங்க. இல்ல பிரியா, ரகு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னதா சொன்னல, அதான் ஏதாச்சும் அவன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணானா ரகு? உங்களுக்கு தேவைன்னா நீங்க தான் கேட்கணும். அது அவன்கிட்ட நீங்க கேளுங்க. என்னெல்லாம் கேட்க சொல்லாதீங்க, எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன செய்யணும்னு சொல்லு. ஹெல்ப்லாம் அப்படின்ற நம்ம 2 பேரும் என்ன வேற வேற ஆளா? புருஷன் பொண்டாட்டிடி, ஏன் இப்பெல்லாம் பேசுற? எனக்கு இப்பெல்லாம் பேச ரொம்ப கஷ்டமா இருக்கு. லூசா நீ? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, இப்பதான் ஞாபகம் வந்துச்சா புருஷன் பொண்டாட்டின்னு? ஞாபகம் இருந்தா சரிதான். கிச்சன்ல இட்லி ஊத்தி வச்சுட்டு வந்திருக்கேன். அத கொஞ்சம் பார்த்து ஆஃப் மட்டும் பண்ண முடிஞ்சா ஆஃப் பண்ணுங்க. சரிம்மா, சரி போதுமா? சரிம்மா. அனு, அனு, ஆண்ட வரேன். என்னது? நீங்க தானே கூப்பிட்டீங்க, அதான் என்னன்னு கேட்டேன். பாரா, நைட் வாங்கி கட்டினதுக்கு கோவமா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, சமாதானம் ஆயிட்டியோ? அப்போ என் மேல கோவம் இல்ல, அப்படிதானே? கோவம் இல்லன்னு யார் சொன்னா? கோவப்பட மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட கோவப்பட்டார்ல, அதனால கோவமா தான் இருக்கேன். பாரா, எத்தனை வார்த்தை. காலையில எந்தி சமைச்சு சீக்கிரமா இன்னைக்கு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அதிசயம்? எப்பவுமே உடம்பு டயர்டா இருக்குன்னுவேன், அதுவும் நைட்டு 4 மணி வரைக்கும் பேய்ங்க கூட எல்லாம் உட்காந்து சகவாசம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் தூங்காம. சோ அப்போ லேட்டா தானே எந்திருக்கணும். மேடம் என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா எந்தி சமைச்சு கொடுத்துருக்கீங்க எனக்கு? ஏன் சமைச்சது பிடிக்கலையா உங்களுக்கு? பிடிச்சிருக்குடி, பிடிச்சதுனால தானே கல்யாணம் பண்ண. ஹலோ, நான் கேட்டது சாப்பாடு, நான் ஒன்னும் என்னெல்லாம் கேட்கல. என்ன பிடிச்சிருந்தா நீங்க திட்டிருப்பீங்களா? என்னதான் பிடிக்கலன்னு தெரியுதே. சும்மா எரிஞ்சு விடுறீங்க, சும்மா கோவப்படுறீங்க. ஜஸ்ட் ஒரு சஜஷன் சொன்னேன். பிடிச்சிருந்தா ஓகே சொல்லணும், பிடிக்கலன்னா இல்லன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி எப்ப பார்த்தாலும் மூஞ்சி காமிச்சிட்டே இருந்தா என்னவா? அப்போ சமாதானம் ஆயிட்ட, அப்படிதானே? ஆவாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓய், என்ன? இங்க வாடி. இங்க கேக்குது, சொல்லுங்க என்னன்னு. இங்க வந்தனா சொல்லுவேன். அனு, வீணா இவர்கிட்ட பேசி வம்பிழுக்காத. சீக்கிரமா அவர் இங்க இருந்து கிளப்புற வழிய பாரு. அப்பதான் அவருக்கு தெரியாம அம்மா வீட்டுல இருக்க நகையை போய் எடுத்துட்டு வர முடியும். இந்த திடீர்னு நகையை கேட்டாருன்னு வச்சுக்கோ, நல்ல வசமா மாட்டிப்பேன். இது வர நைட்டு உங்க அம்மா சொல்லி கொடுத்துதான் பேசுறியான்ற மாதிரி வர கேட்டாரு. தேவையில்லாம அதையும் இதையும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாத. எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறாருன்னு டைரக்டாவே கேட்டுரு. எவ்வளவு யோசனைங்கிறத. ஓய், நீங்க எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க? ஏன்டி விரட்டுறதுலயே இருக்க? என் பொண்டாட்டி கூட இன்னைக்கு வீட்லயே இருக்கலாம்னு நினைச்சேன். ஏன்
வேண்டாமா? ஐயோ. என்னடி பதிலே காண? ஆம், இருந்துட்டாலும் பொய். வாயை திறந்தாலே அப்படியே பொய் தான். சும்மானா அளந்து விடாதீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் பாத்துக்கணும். ஆதி நான் வர ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு சொன்னீங்க. கண்டிப்பா போயிருவீங்க. சும்மா எதையாச்சும் கண்ட மணிக்கு போய் சொல்லாம சீக்கிரமா கிளம்புங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாச்சுல. காஃபி எதனா வேணுமா? குடிச்சிட்டு கிளம்ப போறீங்களா? நான் வேணா சீக்கிரம் போட்டுட்டு வந்துடவா? விரட்டுறதுலயே இருக்க. ஒரு புருஷன் இங்க வாடின்னு கூப்பிடுறானே, கொஞ்சமாச்சும் மதிப்போன்னு இருக்கான். மதிச்சதெல்லாம் போதும். ஓய், இங்க வாங்குறல. என்ன? கிட்ட வா. சொல்லுங்க. ராணுவ ரகசியமா சொல்ல போறீங்க? டிங்கு உன்ன. என்ன பண்றீங்க? இவ்ளோ நேரம் திமிரா பேசிட்டு இருந்தல, இப்போ பேசு. ஏன் பேச மாட்டேனா? பேசுவேனே. பேசுவே நீ. என்ன பண்றீங்க நீங்க? வீடுங்க ரகு. நான் கோவப்படல அனு. நைட் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன்கிட்ட கோவப்படாம தான் நடந்துகிட்டேன். தூங்கு அப்படின்னு தானே சொன்னேன். அத கொஞ்சம் கத்தி சொன்னேன். மத்தபடி கோவமாலாம் சொல்லல. நீ புரிஞ்சுப்பல என்ன நீ? புரிஞ்சுப்பேன். சரி. அம்மா வீட்டுக்கு போறேன், வரியா? கூட்டிட்டு போறேன். இல்லடி, அங்க போறேன். அதான் வரியா, உன்னையும் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறேன். கிளம்புறியா? 2 பேரும் சேர்ந்து அப்படியே போயிருவோம். என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க? போமா. என்னாச்சு திடீர்னு? நேத்து தானே அங்க இருந்து வந்தோம். உடனே என்ன? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் இல்ல. கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அதான் டேட் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. டைரக்டா கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த மாசத்துல 1, அடுத்த மாசத்துல 2 அப்படின்ற மாதிரி டேட் பார்த்துருக்காங்க. நம்மளுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அதை பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வீட்டுல இருந்து வரதா சொல்லியிருக்காங்களாம். அதான் காலையிலேயே அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. நீயும் வரியா? நல்லா இருக்கும்ல. சாரி கட்டிட்டு வா, நம்ம 2 பேரும் ஒன்னா போவோம். 2 பேரும் எதுக்கு? எப்பவுமே அங்கதானே இருக்கோம் ரகு. நீங்க போயிட்டு வாங்க. ப்ளீஸ் அனு, வாடி. ஏன் அங்க வர உனக்கு பிடிக்கலையா? அம்மா நல்லா தானே பாத்துக்கிறாங்க. சொல்ல போனா இப்பெல்லாம் உன்னை அம்மா ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாட்டி சொன்னாங்க. அதெல்லாம் சும்மாவா என்ன? எங்க முன்னாடிதான் அப்படி நடிக்கிறாங்களா? உண்மைய சொல்லு. அம்மா அப்ப மாறல, உன்கிட்ட நடிச்சிருக்காங்களா? உன்கிட்ட தாண்டி கேக்குறேன். சச்சா, அப்பலாம் இல்ல ரகு. அத்தை என்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சுன்னு பார்த்தேன். நான் வரணுமா என்ன? டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படியும் ஜோசியர் கிட்ட பார்த்துட்டு வந்துட்டாங்க. எந்த நாளுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன். நான் முடிவு பண்ணி இப்போ என்ன ஆக போகுது? நீங்க ஹாஸ்பிட்டல் ரன் பண்றீங்க. ரேஷ்மாக்கா ஒன் ஆஃப் த பார்ட்னர். மாமாக்கு வேலை இருக்கும். ஸோ உங்க 3 பேரும் இருந்தா நல்லா இருக்குமேனு அத்தை நினைச்சிருக்கலாம். அதனால உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்களா இருக்கும். இல்லைன்னா என்கிட்ட சொல்லியிருப்பாங்களே அத்தை. நான் எதுக்கு? ஏய், உனக்கு தாண்டி ஃபோன் பண்ணிருக்காங்க. முதல்ல நீ தான் எடுக்கவே இல்ல. அப்பவே நினைச்சேன் நீ சொல்லிருப்பியேன்னு சொல்லிட்டு. சொல்லாத முடிஞ்சு நினைச்சேன். போன் இன்னும் பாக்கலையே நீ? அத்தை ஃபோன் பண்ணிருந்தாங்களா? பண்ணிருந்தாங்களாவா? 5-6 வாட்டி ஃபோன் பண்ணாங்களாம். நீ தான் போனே எடுக்கல. கிச்சன்ல இருந்தேன். ஃபோன் சார்ஜ்ல இருந்தது. சைலண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எதனா தப்பா எடுத்துக்க போறாங்க. நான் போய் பேசிட்டு வரேன், விடுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா பேசிட்டேன். நீ கிளம்பு சரியா? போ, சீக்கிரம் போயிட்டு வா. ஆதிவார அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்காண்டி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். நான் அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். நீ அங்க இரு சரியா? ஈவினிங் வரும்போது நான் அப்படி கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே? அது வந்து என்னன்னு, எங்க வீட்டுக்கு போக பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல ரகு. என்ன இப்படிலாம் சொல்றீங்க? போலாம். சரி, கிளம்பு. ஓகே. அனு சுடிதார்லாம் இல்ல, சாரி தான். சாரியா? சாரி கட்டிட்டு வாடி. எப்போ பாரு இந்த சுடிதார். நல்லாவே இல்ல. சாரி கட்டு, அதான் அழகா இருக்கு. கட்டுவாங்க சாரி. அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஏவா இப்படி இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா யார் கட்டுறதா? நீங்களா? நான் தானே கட்டணும், விடுங்க. வாய்டி உன்ன. சரி, சாப்பிட்டியா? இவ்வளவு நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீங்க குழந்தை மாதிரி. சாப்பிட்டியான்னு இப்பதான் கேட்க தோணுச்சோ? இதுலயே தெரியுது ரகு உங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறையா இருக்கீங்கன்னு. என் பொண்டாட்டி மேல நான் அக்கறையா இல்லாம யாரு அக்கறையா இருப்பா? ரொம்ப தான். அப்புறம் பிரியாவையும் சேர்த்து கூட்டிட்டு போவோமா? ஏன் கிட்ட கேக்குறீங்க? இல்ல, உனக்கு தெரிஞ்சும்ல பிரியாக்கும் முத்துமாரிக்கும் கொஞ்சம் இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டு பிரியாவையும் கூட்டிக்கிட்டு அங்க போனோம்னு வச்சுக்கேன். எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு நல்ல காரியம் நடக்குதுல்ல. நாளைக்கு வேற இவனோட ஃபங்க்ஷன் இருக்கு, ஆதியோட ஃபங்க்ஷன். ஆதி ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு எல்லாருமே படத்துக்கு போலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். பிரியாவை அப்போ போய் கூட்டிட்டு போறதுக்கு இப்பவுமே கூட்டிட்டு போயிட்டோம்னா நாளைக்கு அப்படியே அங்கே போயிடலாம். என்ன சொல்ற? ஆக மொத்தத்துல உங்க அத்தை பொண்ணு சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அடிப்பாவி,
அப்போ இன்னும் சந்தோஷமா வச்சுக்கலையடி உன் புருஷன்? என் புருஷன் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கான் போதுமா? பொய் சொல்லாதடி. உன் புருஷன் ரொம்ப கொடுமைப்படுத்துறதா கேள்விப்பட்டேன். நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ரகு ரொம்ப மோசம், கேவலமானவன், கொடுமைக்காரன், அப்படி இப்படின்னு சொல்லி. ம் நீ என்னன்னா உன் புருஷன் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டு இருக்கான்ற. வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படி இருக்குமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, சின்ன குழந்தை மாதிரி மடியில தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி? அப்போ நான் பாக்கியசாலி தானே. ஆ, இதெல்லாம் நார்மலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது. அதுவும் கல்யாணமான பொண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். லவ் பண்ணும்போது வேணா இப்படி இருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டுக்கவே மாட்டாங்களாம். அப்புறம் உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? ஹலோ, எனக்கு கல்யாணம் வீட்டு. அடி பாவி, அப்படியும் சொல்ற இப்படியும் சொல்ற, என்னடியே சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா, என் புருஷனை நல்லா பாத்துக்கிறாரு. என் ஃப்ரெண்டு சொன்னா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. அத சொன்னேன். என்ன விட்டீங்கன்னா நான் போய் சாரி கட்டிட்டு வருவேன். இல்லன்னா இப்படியே உட்காந்துட்டு 2 பேரும் முஞ்ச பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு ஓகேதான், நல்லாதான் இருக்கு. சரி கட்டிட்டு வா. அனு பாத்து. பிரியா, காஃபி. அது வந்து உனக்குன்னு தனியா ஸ்பெஷலாலாம் போடல, எனக்கு போட்டனா அதான் சரி. தனியா எப்படி குடிக்க முடியும்? நீ இப்போ சாப்பாடு செய்யலையா? அதே மாதிரிதான். உன்னை ஏமாத்தணும், ஐஸ் வைக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் இல்ல. பாசமா நீ எப்படி எனக்கு சாப்பாடு தரியா, அதே மாதிரி ஒரு கப் காஃபி. இதுக்கெல்லாம் முறைக்கணும்னு என்ன இருக்கு? நான் உங்ககிட்ட கேட்டனா எனக்கு காஃபி வேணும்னு? பொண்டாட்டிக்கு என்ன வேணும்னு புருஷன் தானே பார்த்து பண்ணணும். புரியல. அது வந்து காஃபி. யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். காஃபி இங்க வைக்கிறேன், குடி. நானே போய் பாத்துக்கிறேன். ஐயோ, சரி, நம்மளும் கொஞ்சம் மாவளா தானே பண்ணோம். என்ன கோவப்பா, யாரு பாக்க வரவே செய்யல. எப்பா, உங்களுக்கு பிடிக்காத வரதான் கல்யாணம் பண்ணேன். ஆனா உங்க சம்மதம் இல்லாம பண்ணலையே. எல்லாம் உங்க சம்மதத்தோட தானே பண்ணேன். ஆனாலும் என்ன பார்க்க வரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. என்னப்பா, என் பிள்ளை பிறந்து என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு நான் தாங்க உங்களை தேடி வந்தேன். கல்யாணம் ஆகி இத்தனை நாள் வரைக்கும் ஒரு நாள் என்ன தேடி வரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. என்னப்பா, அழுவாத மக்கா, அழுவாத. அதான் இப்ப வந்துட்டல்லப்பா, எல்லாம் சரியாயிரும். சரியா? அழுவாத. என் பிள்ளை எப்படி அழுவுது? என் பிள்ளை கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வராமல என் பிள்ளைய பாத்துக்கிட்டேன். என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து இங்க கொடுமைதான் படுத்துறாமல. யார் பண்ண? பிள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. அங்கன்னு இருக்கும்போது எப்படிலாம் இருந்தா, செல்லம் கொஞ்சிக்கிட்டு எப்பா எனக்கு இது வேணும், எப்பா அது வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட கொள்ளாம எங்க அம்மா கிட்ட போய் சோத்த வாங்கி தின்னுட்டு வந்திருக்கா. என் அம்மா சொல்லும் போது பெத்த வயிறு பத்தி எரியுது எனக்கு. சோறு இல்லாமையா போட்டு வச்சிருந்தேன். என் பிள்ளை ஒரு நாள் சோறு வேணும்னு வாயை திறந்து கேட்டதே இல்லை. என் பிள்ளைய இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அவன் விளங்குறதுக்கா? சும்மா இரு, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எப்பங்க பேச போறீங்க? அப்புறம் பேசிக்கலாம்னு விட்டு விட்டுதான் இந்த நிலைமையில இருக்கு. எப்பா, நீங்க எதுவுமே கேட்காதீங்கப்பா. அவர் பாவம் பாத்தீங்களா என்ன சொல்றானே, வந்ததும் வராமையும் எப்படி சொல்றானே. அவரு பாவமா, அவரு வச்சிருக்க நிலைமைய எந்த நிலைமையில வச்சிருக்கான்? பிச்சைக்காரியை விட மோசமான நிலைமையில தான் வச்சிருக்கான். அவரு பாவமா. அங்க இருந்து இவ தேடி வந்திருக்கோம். நம்ம எல்லாம் இவளுக்கு முக்கியம் இல்ல, அவன் தான். அவன் இவளை எப்படி போட்டு கொடுமைப்படுத்தினாலும் அவன் 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 அவனை மட்டும் தான் இவ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவா. எவ்வளவு பட்டாலும் உரைக்காது உங்க மொபைலுக்கு. யானுக்கு அப்படி சொல்றா? அவன் அப்படி சொல்ல சொன்னானோ? அதான் அப்பா வந்துட்டலாம், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரியா? இங்க பாரு, நீ கிளம்பு, பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பு. நம்ம எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அங்கன வா, நம்ம கிளம்புன்னு சொல்றலாம். அப்பா உன்னை வச்சு பாத்துக்கிறேன். இல்லப்போ, அவர் நல்லவர் தான். ஆமா, நல்லவரு, நல்லவரு. இல்லப்போ, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரு. அவருக்கு கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். மத்தபடி அவர் என்ன நல்லதப்பா பாத்துக்கிறாரு. நான் இங்கே இருக்கேன், நான் எங்கேயுமே வரல. என்ன எங்கேயுமே கூப்பிடாதீங்கப்பா. நான் என்ன நல்லாதான் இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. வாங்க வாங்கக்கா, உன்னை நம்பிதானே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். பிள்ளை எந்த நிலைமையில வச்சிருக்கா? என் பிள்ளை ஒரு நாள் கூட என் வீட்டுல வந்து பசியும் நின்னது இல்ல. ஆனா என் பிள்ளை அடுத்தவங்க வீட்டுல போயிட்டு நிக்க வச்சுட்டுல. நீ ஒரு ஆம்பளையா? அப்படி பேசாதீங்கப்பா, அவருக்கு மனசு கஷ்டப்படும். அமைதியா இருமா கொஞ்ச நேரம். அந்த சார் ஒரு 4 கேள்வி கேட்டாதான் உரைக்க அவனுக்கலாம். என் பிள்ளைய உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு இந்த நிலைமையில தான் வச்சிருக்க போல. என்ன என் பிள்ளை எப்படி எல்லாம் வச்சிருந்தாங்க உனக்கு தெரியுமாயா? எப்படி வச்சிருந்தான்னு உனக்கு தெரியுமா? மண்ணுல மிதிப்படாம காலை கீழே வைக்காம வளர்த்த என் பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன நிலைமைக்கு நீ ஆளாக்கி வச்சிருக்கா? அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா. உன்னை மதிச்சிருந்தா, நீ அவளை போட்டு எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருந்தா, எவ்வளவு பயந்து போயிருந்தா,
பெத்தவங்க கிட்ட கூட இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீ சொல்லியிருந்தா அவ அதுக்கேத்த மாதிரி நடந்துகிட்டு இருந்திருப்பா. இல்லப்போ, அவர் ஒரு நாள் அப்படிலாம் சொன்னதில்ல. அங்க போவது இங்க போவதுன்னு என்னைக்குமே சொன்னதில்லப்போ. அவர் அப்படி பேசாதங்கப்போ. இவளுக்கு எவ்வளவு பட்டாலும் உரைக்காதுங்க, எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது. என்னமா நிக்கா பாருங்க நிலைக்குன்னு. அவனுக்கு போயிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவன் இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு இருக்கும் போது இவ இப்படி இருக்கா. இன்னும் இவளெல்லாம் தங்கத்தட்டுல வச்சு தாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, உங்க மொவல கையில பிடிக்க கொள்ளாது. ஏமாக்கா அப்பா கிட்டே போய் சொல்றா? அப்பதான் பாக்குறேனே, அப்ப கேள்விப்படாமையா வரேன். பாட்டி போன் பண்ணி சொன்னாங்க எல்லா விஷயத்தையும், நடந்த எல்லா விஷயத்தையும். ஏமாக்கா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, உனக்கு அப்பா கிட்ட சொல்லணும்னு ஒரு வார்த்தை தோணல? எதப்பா சொல்லணும், எதை சொல்லணும்? ஆமாடி, எதை சொல்லணும் எதை சொல்லணும்னு எங்க கிட்ட கேளு. உனக்கு அவன் தானே முக்கியம். ஆமா, எனக்கு அவங்கதான் முக்கியம். போதுமா? என்னமாக்கா? பின்ன என்னப்பா, கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரி, ஒரு நாளாச்சும் வந்து பாத்திருப்பீங்களா? சொல்லுங்க. அப்படி பாத்துக்கிட்டேன் இப்படி பாத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களே, கஷ்டம்னு வரும்போது தானப்பா கூட நிக்கணும். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். மாசமா இருக்கும் போது விடுங்க, நிறைய பிரச்சனை வந்துச்சு. குழந்தை பிறந்துச்சுல, அப்பமாச்சும் வந்து பாத்துருக்கலாம்ல, வந்தீங்களா? இல்லல்லப்பா. அந்த நேரத்துல அவங்க வீடும் அவரும் தான் என்ன நின்று பாத்துக்கிட்டாங்க. அங்க பிரச்சனை வந்து பாட்டி வீட்டுக்கு போனேன். அங்க நீங்க வந்து கூப்பிட்டுட்டு போலப்பா, அம்மாவே தானே அனுப்புனீங்க. வேண்டாம் வெறுப்புக்கா, என்ன பண்றது, பெத்துட்டோமே, இவளுக்கு சோறு போட்டு தானே ஆகணும். பெத்த பாவத்துக்கு பாப்போன்னு சொல்லி தானப்பா பாத்தீங்க. என் மேல பாசம் இல்லல்லப்பா உங்களுக்கு. அவர் ஒண்ணும் அப்படி இல்லை. அவருக்கு ஏதோ என் மேல கொஞ்சம் வருத்தம் அப்படி இப்படின்னு இருக்காரு. ஆனா 1000 வருத்தம் கோவம் இருந்தாலும் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா அந்த மனசு அடுத்த நிமிஷம் எனக்காண்டி மாறுவாருப்பா. மாறிக்கிட்டே இருக்காரு. ஆனா நீங்க என் மேல எந்த கோபமும் இல்லாம, நான் உங்க பொண்ணுப்பா, நான் என்ன தப்பே பண்ணிருந்தாலும் நீங்க என் கூட வந்து நின்று இருக்கணும்ல. ஒரு இடத்துலயாச்சும் நின்னீங்களா எனக்காண்டி? என் அப்பா இருக்காரு, என் அம்மா இருக்காருன்னு சொல்லி எனக்கு ஒரு தோணான்னு இருந்திருந்தா என் மாமியார் வீட்டுல என்ன மதிச்சிருப்பாங்க. இவரை எப்படி நடத்தி இருக்க மாட்டாரு. எல்லாத்துக்குமே நீங்க தான்ப்பா காரணம். கொஞ்சம் கூட என்ன உங்க பொண்ண நினைக்கவே இல்லைல்ல. போதும்பா, போதும். அக்கா அப்பாக்கு உன் மேல பாசம் இல்லைங்கிறியோ? நான் அப்படி சொல்லலப்பா, உங்களுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்ப அந்த பாசம் இருக்குன்னு நீங்க காட்டணும் வெளியே. என் பிள்ளை கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்ச உடனே வந்திருக்கணும்லப்பா. இத்தனை நாள் வராம இன்னைக்கு மட்டும் ஏன்பா வந்தீங்க? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், அப்பெல்லாம் உங்களுக்கு வரணும்னு தோணல, என்ன பாக்கணும்னு தோணல. பிள்ளை பிறந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், ஒரு நாள் வந்து பாத்திருப்பீங்களா? அம்மா தான் பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கேயே இருந்துகிட்டாங்க. நீங்களாச்சும் வந்து பாத்துருக்கலாம்லப்பா. எங்க மாமியார் கூடயே இவர் கூட 1000 பிரச்சனை இருக்கட்டும், நான் பொண்ணு தானப்பா, நீ வந்து என்ன பாத்துருக்கலாம்ப்பா. சொல்லுப்பா. அவங்க பேசினாங்கதான், சொல்லி காமிச்சாங்கதான், அதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க தானப்பா காரணம். போதும், போதும் எல்லாத்துக்குமே. அக்கா அப்பாக்கு பாசம் இல்லாம அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன் வரைக்கும் சொன்னேன். எந்த வகையிலப்பா சொன்னீங்க? எந்த வகையில சொன்னீங்க சொல்லுங்க. வீட்டுக்கு நாங்களா வந்தோம் உங்களை தேடி, நீங்களா வந்து எங்க கிட்ட சொன்னீங்களா? சொல்லுங்க. உங்க வீட்டுல வந்து இருக்கும் போது ஏதோ உங்களுக்கு அடிமை மாதிரியும் அவரை நீங்க எவ்வளவு கேவலப்படுத்துனீங்க. அவர் என்ன ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன்னா வேண்டான்னு சொல்லவா போறாரு? எவனோ ஒருத்தவங்க கிட்ட போய் கீழே அடிமையா வேலை செய்யறதுக்கு உங்ககிட்ட செஞ்சுட்டு போறாரு. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. எவனோ ஒருத்தகிட்ட அவன் சம்பளத்துக்கு வேலை செஞ்சாலும் அங்க மரியாதை ஒரு அளவுக்கு இருக்கும். ஆனா உங்ககிட்ட வந்து அந்த மரியாதை இருக்காது. அதனாலதான்ப்பா அவர் உங்ககிட்ட வரல. அம்மா வார்த்தைக்கு வார்த்தை விஷத்தை வச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்க. எதுக்கு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண பாவத்துக்கா? போதும், நீங்க என் மேல பாசமா இருக்கிறதுலாம் போதும். என்ன பாக்கணும்னு இவ்வளவு தூரம் வந்தீங்களே, அதுவே போதும். இன்னும் கூட கொஞ்சம் அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. போங்க, உங்க வீட்டுக்கே போங்க. பிரியா யாமா இப்படிலாம் பேசுறா? போதும்பா, உங்ககிட்ட பேசி பேசி என்னால முடியல. போதும், விடுங்க. பிரியா வா ரகு. என்ன பிரியா அழுதுட்டு இருக்க? பிரியா ரகு, ஏதாச்சும் சண்டையா? அப்பெல்லாம் எதுவும் இல்ல ரகு. எங்களுக்குள்ள என்ன சண்டை? சண்டைலாம் எதுவும் இல்ல. இப்ப இப்படி மறைச்சு மறைச்சுதான் வாழ்க்கைய மொத்தத்தையும் இப்படி நாசமா பண்ணி வச்சிருக்கா. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை வாயை தொடர்ந்து சொல்லிடாத. எப்பா நீங்க கிளம்புங்க, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இங்க யாரும் என்ன கஷ்டப்படுத்தல. நீங்க என்ன பார்க்க தானே வந்திருக்கீங்க. நான் சந்தோஷமா இருக்கேனா இல்லையா தானே வந்திருக்கீங்க. என் புருஷன் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க போயிட்டு வாங்கப்பா, தயவு செஞ்சு போங்கப்பா. பாரியா ரகு, பாட்டி என்னன்னா அங்க அப்படி சொல்லி விட்டாங்க, இவ எப்படி பேசுறானே. நான் பேசுறேன் அத்தை, நீங்க போங்க. ரகு கொஞ்சம் பிள்ளைக்கு எடுத்து சொல்லியா, அப்புறம் அவனுக்கும் எடுத்து சொல்லு. பிள்ளை வாழ்க்கை, நீ கொஞ்சம் புத்திமதி சொல்லியா. அவர் நல்லதான் பாத்துக்கிறாரு, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க மாமா. அத்தை நீங்க கோவப்படாம இருங்க கொஞ்ச நேரம். கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்ல, அவதான் நல்லா இருக்கான்னு சொல்றாள, அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம பிரச்சனை கலப்பாதீங்க. நல்லா இருக்கிறவங்களுக்குள்ள எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? போங்க அத்தை, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. கவிதாக்கு படிப்பு முடிஞ்சுட்டா? ஆமாயா, படிப்பு முடிஞ்சிட்டு வாரா.
சரிங்க அத்தை. ரேஷ்மாக்கு அன்னைக்கு கை நினைச்சிட்டு போனாங்கல்ல, இன்னைக்கு டேட் முடிவு பண்ணிருக்காங்க. அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வேணா வாங்க, இல்லைன்னா நாங்க வீட்டுக்கு வரோம். வீட்டுல தானே இருப்பீங்க? ஆமாய்யா. சரி, கிளம்புறேன். என்ன லூசே? அப்பா பாவம் ரகு, என்னால அப்பாவும் கஷ்டப்படுறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வரலன்னு சொல்லிட்டேன். போயிட்டு வரலாம்ல. அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு இருந்தா போயிருப்பேன். அவங்க கூப்பிட்டது என்ன மட்டும் தானே, அப்ப எப்படி என்னால போக முடியும்? புரியல. அவங்க கூப்பிட்டது என்னையும் குழந்தைய மட்டும்தான், அப்ப எப்படி என்னால போக முடியும்? 1000 பிரச்சனை இருந்தாலும் இவரை விட்டுட்டு என்னால போக முடியாது. எனக்கு இவர் கூட இருக்கணும், அவர் கூட எனக்கு இருக்கணும். அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது ரகு. ஏய் லூசு, பைத்தியம் மாதிரி அழுதுகிட்டு இருக்க. உன்னால பாரு, அவரும் அழுதுட்டே போறாரு. அழுகாத. சரி, ரேஷ்மாக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண உங்க மாமியார் வீட்ல இருந்து வரதா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அனுவும் நானும் அங்க போறோம். நாளைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்களும் வரீங்களா? எல்லாரும் ஒண்ணா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு? உன்னதான். எனக்கு தெரியல. தெரியலையா? உன்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு சொல்லு, நான் சொல்லிட்டு இருக்கேன். தெரியலன்னுட்டு இருக்கேன். வரியா இல்லையான்னுட்டு இருக்கேன். தெரியலன்னு இருக்கேன். ராகு, அவங்க முத்துமாரி என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறாங்க. நான் வேணா போய் பேசவா? நீ போய் பேசு. பிரியாவை கூட்டிட்டு போறதுன்னா அவரையும் கூட்டிட்டு போகுமா? பிரச்சனை இல்ல, வருவாருன்னா போலாம். அவர் வருவாரா? கேட்டு பாக்குறேன். வருவான். அப்புறம் பிரியா, முத்துமாரி ஏதோ தெரியாம பண்ணிருக்காரு, நீ எதுவும் வருத்தப்படாத, நான் பேசுறேன். நீங்க பேசுனா முத்துமாரி அப்படியே கிழிச்சிருவாரோ? போங்க மேடம், நீங்க இஷ்டத்துக்கு கஷ்டப்படுத்துவீங்க. எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு பின்னாடி வரணுமோ? நீங்க மட்டும் என்னவா? சரி சரி, அவ அழுதுட்டு இருக்கா, நீ போ.